வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேதி 20/11/2024 புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, நட்சத்திரம் புனர்பூசம் 7:40 வரை, இரவு 7:40க்கு பிறகு பூசம், திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் மதியம் 1:47 வரைக்கும் இன்றைக்கி விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மதியம் 1:47க்கு பிறகு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறது. பி. பூங்கோதை பேச்சிமுத்து, கேஎன் பாளையம், சத்தியமங்கலம். ஆண்டாள் கையில் கிளி இருப்பதற்கு சிறப்பு காரணம் உள்ளதா? இவங்களோட கையெழுத்து இந்த கண்ணில் ஒத்திக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்குது. ஆண்டாள் கையில் கிளி இருப்பதற்கு சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள் மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மன்கிட்டையும் கிளி இருக்கும். அந்த கிளிங்கிறது என்னென்னா, மற்ற எல்லா மிருகங்களை விட கிளிக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தா நம்ம சொல்கிறத சொல்லும். அண்டு இன்னும் ப்ராப்பர் ட்ரைனிங் கிடச்சா கிளியே சில விஷயங்கள் பேசுகிறது கூட பேசும். வேறு எந்த மிருகத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தாலும் வராது, கிளிக்கு தான் அந்த பேச்சுங்கிறது வரும். ஸோ அந்த வாக்குஸ்தானம்ங்கிறது பறவைகளில் கிளியை குறிக்கக்கூடிய விஷயம். இந்த கிளிங்கிறது அழகு, நல்ல இனிமையான பேச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை குறிக்கிற குறியீடு. அதனுடைய அடையாளமாக வடிவமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் கிளியை கொடுத்துருக்கோம். கந்தர் அனுபூதின்னு எடுத்துட்டா அருணகிரிநாதர் கிளியாக மாற முருகப்பெருமான் அவருடைய அனுபூதிகளை அவரே சொல்ல அதை அருணகிரிநாதர் ரிப்பீட் பண்ணது தான் கந்தர் அனுபூதி. அதனால தான் மற்ற எல்லாத்தோட அது சிறப்பும்பாங்க. அதே மாதிரி திருவாசகம்னு எடுத்துட்டா அதோட சிறப்பு என்ன? அது மனிதனால் கொடுக்கப்பட்டது இல்லை, சிவபெருமான் சொல்ல சொல்ல அதை மாணிக்க வாசகர் பிரதி எடுத்தார். அப்போ அந்த திருவாசகம்ங்கிறது எப்படி வந்தது? சிவன்கிட்டேந்து வந்தது. அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதி தான் சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, ஏகநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, ஆறாத இன்பமருளும் மலை போற்றி. என்னமா அப்படியே வார்த்தைகள் விழுந்திருக்கு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்க. திருவாசகம், அந்த திருவாசகத்தின் மையமான அதோடைய அடிநாதமான சிவபுராணம், அதெல்லாம் சிவன் சொல்ல சொல்ல மாணிக்க வாசகர் எழுதி அப்படிதான் நமக்கு திருவாசகம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கந்தர் அனுபூதின்னு எடுத்துட்டா முருகன் சொல்ல சொல்ல அருணகிரிநாதர் திரும்ப சொன்னது கந்தர் அனுபூதி. சிவன் சொல்ல சொல்ல மாணிக்க வாசகர் ஓலைச்சுவடியில் பிரதி எடுத்து எழுதியது திருவாசகம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான். ஸோ கிளிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு பறவை. பொதுவாக பறவைங்கிற அந்த பிறப்பு கிடைச்சாலே பறக்கிற அந்த ஆற்றல் உள்ள அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவி பொதுவாக இருக்காதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பறவையாய் பல் மிருகமாய் அப்படின்லாம் சிவபுராணத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இப்படி நம்ம புல்லு பூண்டுலேருந்து ஆரம்பித்து பல பிறவிகள் எடுத்து தான் மனித பிறவிங்கிறது கிடைக்கிறது. ஆனால் சில நூல்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பறவைங்கிற அந்த உயிரினம்
மனித பிறவியை விட சில படிகள் மேலே. அதனால் வானத்தில் பறக்க முடியறது. அந்த பறவையாக ஒருத்தருக்கு பிறப்பு கிடச்சதுன்னா அடுத்த பிறவிகள் கொஞ்சம் பெரிய அளவில் குறையும், இல்லை பிறப்பே இல்லாமல் போகும்னு சொல்லப்படுறது. அந்த பறவைகளில் இந்த கிளி, மயில் மாதிரியான சில உயிரினங்கள் ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுறது. இப்போ முருகன்கிட்ட பார்த்தா மயில் இருக்கும், அதே மாதிரி சரஸ்வதி தேவி கிட்ட மயில் அன்னம் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா மயில் ரொம்ப சூடான பறவை. ஞானத்தின் வடிவமாக மயில் சொல்லப்படுறது. சமாதானத்துக்கு நம்ம புறாவை சொல்லுவோம். சமாதானத்துக்கு எப்படி புறா வந்ததுங்கிறது பற்றி தெரில. சயின்டிஃபிக்காக அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு பார்த்தா இல்லை. புறா கொஞ்சம் பொதுவாக சண்டை போடக்கூடிய உயிரினம் தான். தன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸு டீம்மேட்டோடலாம் அது காக்கா அளவு ஒத்துமையாக இருக்காது. ஆனால் அதே சமயம் மயில் ரொம்ப ஷூட்னஸ் இருக்கக்கூடிய பறவை. அது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ண விஷயம். அந்த அறிவின் ஞானத்தின் அடையாளமாக தான் முருகப்பெருமான் சரஸ்வதிக்கெல்லாம் மயில் வாகனமாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த மயில், கிளி இதெல்லாம் ஞானத்தின் உருவமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்துலையுமே காரண காரியங்கிறது இருக்குது. இப்போ காக்காய்க்கு தினமும் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ணும்பாங்க. காக்காயே நம்ம முன்னோர்கள்ங்கிறாங்க. காக்கா என்ன நம்ம கொள்ளு தாத்தாவா எள்ளு தாத்தாவான்னு சில பேர் சும்மா தமாஷுங்கிற பேரில் சொல்லலாம். பட் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணுங்கிற காரணம் என்ன? ஒரு காக்கா தான் சாகிறதுக்குள்ள 16,000 மரங்களை விதைச்சிட்டு சாகிறது. ஒரு காக்கா எவ்வளோ மரங்களை நடுறது? 16,000 மரங்களை. காக்கா நம்ம கிராண்ட்ஃபாதரா, கிரேட் கிராண்ட்ஃபாதரா இந்த மாதிரி கேட்குறவங்க எவ்வளோ மரம், செடி, கொடிகளை இது வரைக்கும் நட்டிருக்காங்க? ஒரு மணி பிளான்ட் அட்லீஸ்ட் வளர்த்துருப்பாங்களா? ஸோ காக்காங்கிறது நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 18 சித்தர்களில் அகத்தியர் ஜோதிட சாஸ்திரங்களிலும், தன்வந்திரி மருத்துவத்திலும், பதஞ்சலி யோகக்கலைகளிலும், போகர் வான்வழி பயணம் மற்றும் நவபாஷான மருத்துவத்திலும் சிறப்புற்று விளங்கினார்கள். அதே போல மற்றவர்கள் சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காடர், கொங்கணர், மச்சமுனி, ராமதேவர், திருமூலர், கோரக்கர், கமலமுனி, சட்டைமுனி, எப்பா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது, போன்றவர்கள் எந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் என்பது பற்றி கூறுங்களேன். இந்த லிஸ்ட்டில் திருமூலரையும் நேக்கா சேர்த்திங்க பாருங்கள். திருமூலர் பெரிய லெஜண்ட் மாஸ்ட்ரோங்க. அவர் டச் பண்ணாத டாப்பிக்கே கிடையாது. 18 சித்தர்களில் ஒத்தராவும் திருமூலர் இருக்கார். 63 நாயன்மார்களில் ஒத்தராவும் திருமூலர் இருக்கார். திருமூலருக்கு நிகர் திருமூலர் தான். அவருடைய திருமந்திரம்லாம் நிச்சயமாக பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு சித்தர்களோட பேர் தெரிஞ்சிருக்கு இந்த கடிதத்தை எழுதினவருக்கு. யார் எழுதியிருக்கார்? லக்ஷ்மி வடுகநாதன் அவர்கள் எழுதியிருக்கார். சார், உங்களுக்கு திருமூலருடைய திருமந்திரம் மாதிரியான நூல்களை பற்றியும் தெரிஞ்சிருக்குமே. அதில் அவர் அணுத்துகளை பற்றி பேசியிருக்கார், யோகக்கலையை பற்றி பேசியிருக்கார், இந்த வர்ம மாதிரியான விஷயங்களையும் பற்றி பேசியிருக்கார், வர்ம புள்ளிகளை பற்றியும் பேசியிருக்கார். அவர் தற்காப்பு கலையாக இருக்கட்டும், இல்லை இந்த தியானம் மாதிரியான விஷயம், நம்முடைய இந்த ஸ்பிரிச்சுவல் நிலைக்கு எது இருக்கிறதுலே உயர்வான விஷயம் அதுவாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், திருமூலர் தொடாத டாப்பிக்கே கிடையாது. 3000 வருடங்கள் அவர் தொடர்ந்து வாழ்ந்தார்னு சொல்லப்படுறது. அவர் வாழ்ந்த காலம் இதுதான்னு கரெக்டாக சொல்ல முடியலனாலும் குத்து மதிப்பாக ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜான் டால்டன் மாதிரியான விஞ்ஞானிகள் அணு ஆய்வை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்த பற்றியுமே திருமூலர் அதற்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். அணுவில் அணுவினை ஆதி பிரானை, அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு, இந்த மாதிரி நிறையா அவருடைய பாடல்கள் எடுத்துன்னு போகலாம். நம்ம அந்த டாப்பிக்குள்ளே வந்தோன்னா போயிட்டே இருக்கும். அது பாட்டு மணிக்கணக்காக பேசலாம் திருமூலரை பற்றி பேசுகிறதா இருந்தால். இன்னொன்று, மற்ற எல்லா சித்தர்களுமே, கொங்கணராக இருக்கட்டும், பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், மச்சமுனி, ராமதேவர், இந்த எல்லா சித்தர்களும் நிறையா மருத்துவம் சம்மந்தப்பட்ட நூல்கள், ஜோசியம் சம்மந்தப்பட்ட நூல்களை கொடுத்துருக்காங்க. அதில் அகத்தியரோட நூல், காகபுஜன்றோட நூல், இந்த மாதிரி சில சித்தர்களோட நூல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மற்ற சித்தர்கள் எழுதின பல நூல்கள் நமக்கு கிடைக்காம போயிடுத்து, ஒரு சிலது கிடைச்சும் ஃபேமஸ் ஆகலை, அவ்வளோதான். இந்த 18 சித்தர்கள்னு இல்லை, பல லட்சம் பல கோடி சித்தர்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சித்தர்களுக்கு எல்லாமே தெரியும். அது மருத்துவமாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எல்லாமே சித்தர்களுக்கு தெரியும். சித்தர்கள்னால் சித்தம் தெளிந்தவர்கள். வெறும் சித்து வேலை தெரிஞ்சவங்க மட்டும் சித்தர்கள்னு கிடையாது. அது ஒரு சாதாரண மேஜிஷியனாலே பண்ண முடியுமே. சித்தர்கள் அதையெல்லாம் பல நூறு படிகள் கடந்தவர்கள். சித்தம் தெளிந்தவர்கள், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு தான் சித்தர்கள்ங்கிற அந்த பேர் பொருந்தும். அதனால் சித்தர்கள்னால் சித்தர்கள் தெளிந்தவர்கள். அந்த சித்தர்கள், சித்தம் தெளிந்த சித்தர்கள் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லா சித்தர்களுமே இது சம்மந்தப்பட்ட நூல்களை நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் சிலது தான் நமக்கு கிடைச்சிருக்கு, பலது இன்னும் கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஸ்ரீஹரி நாராயணரின் வராக அவதாரம்தான் ஹயக்ரீவரா? ஹயக்ரீவரின் மாணவியாக தேவி சரஸ்வதி விளங்குகிறாரா?
இதற்கு இலக்கிய நூல்களில் குறிப்புகள் காணப்படுகிறதா? அப்புறம் ஆடி மாதம் சக்தி அம்மன் வழிபாடு பற்றி கூறவும், அபிராமி அந்தாதியில் மனம் விரதம், மற்றது எதுவும் சரியாக புரியலைங்க, புரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, அயக்ரீவர் வராகர் ரெண்டுமே பெருமாளோட அவதாரங்கிறதுனால ஒன்றுன்னு சொல்லலாம். அயக்ரீவர் குதிரை முக வடிவம், வராகர் பன்றி முக வடிவம், ரெண்டும் ஒன்று கிடையாது. அயக்ரீவரோட மாணவி தான் சரஸ்வதி. சரஸ்வதி மட்டுமல்ல, அகத்தியரும் அயக்ரீவரோட மாணவர் தான். அயக்ரீவர்கிட்டேருந்து தான் அகத்தியர் லலிதா சஹஸ்ரநாமத்துடைய விளக்கங்களை பெற்றார் அப்படிங்கிறதுக்கு நிறையா புராண கதைகள் ஆதாரங்கள் இருக்குது. திருமைச்சூர் அது சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் தான். ஹயக்ரீவர் ஞானத்தின் வடிவமாக இருக்கிறவர். வராகர்னு எடுத்துட்டால் பூமியை காப்பாற்றுறதுக்குனே வந்த அவதாரம். அதனால் புதுசாக இந்த வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வம்ச விருத்தி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வராக வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம் பண்ணுறது. வராக வழிபாடு மூலமாக அடியேன் நிறையா பலன்களை பெற்றிருக்கேன். அதனால தான் நம்ம கடை பேரே ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸு. வெப்சைட்னு போட்டாலும் ஸ்ரீ யோகவராகா.comனு வரும். இப்படி வராகர்னு நமக்கு எல்லாத்துலேயும் வராகர், கருட உபாசனை அதெல்லாம் நம்ம ரொம்ப தீவிரமாக பண்ணுறோம். காரணம், அதனால் பல பலன்களை அடியேன் பெற்றிருக்கேன். நம்ம சொல்லி பல பேர் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க கர்மவினை உழைப்புக்கேற்ப நிறையா விஷயங்கள்ங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி அயக்ரீவர் படிப்புக்காக எல்லாரும் வேண்டுவோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம் தான். அதனால் இந்த வராகர் அயக்ரீவர் ரெண்டுமே பெருமாளுடைய அவதாரம். இந்த ரெண்டு வடிவங்களுக்குமே தனித்தனியாக சில பலன்கள் வரும். யார் கரெக்டான இந்த வராகர் உபாசனையோ இல்லை அயக்ரீவர் உபாசனையோ பண்ணி அதுக்கு தகுந்த முயற்சியும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் பல மடங்காக கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இடைக்காடர் சம்பந்தமாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ராமாபுரத்திலிருந்து லக்ஷ்மி வடுகநாதன், திருவண்ணாமலை இடைக்காடர் சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான அவரின் கடும் சிவபக்தியை கண்டு அஞ்சிய இந்திரன் அவரின் தவத்தை கலைக்க சில முயற்சிகள் செய்தான் என்றும், அப்பொழுது திடீரென்று மிகப்பெரிய பஞ்சம் மழை இல்லாமல் ஆனது. இடைக்காடர் 9 கிரகங்களையும் ஒரே நேர்கோட்டில் உட்கார வைத்து உணவு அளித்ததாகவும் அதன் பிறகு பஞ்சம் போனதாகவும் சொல்கிறார்களே, இடைக்காடருக்கு அந்த அளவு சக்தி உள்ளதா அப்படின்னு. சித்தர்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பஞ்சங்கள் பிரச்சனைகள்லாம் சித்தர்களுடைய ஆற்றலால் இதுக்கு முன்னாடி போயிருக்குங்கிறதுக்கு நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம். பட் என்னென்னா, 9 கிரகங்களையும் ஒரே நேர்கோட்டில் திருவண்ணாமலையில் அவரோட சின்ன குடிலில் உட்கார வச்சதுங்கிறது அது எப்படி முடியும்? கிரகங்கள்ங்கிறது எவ்வளோ பெருசு. அதே மாதிரி இந்த இடைக்காடர் அந்த 9 கிரகங்களுடைய அந்த அதிபதிகள் ஆற்றலை தன்னோட இடத்துல ஒரே நேர்கோட்டில் வச்சு அவருடைய தவ வலிமை மூலமாக பிரச்சனையை சரி பண்ணார். இதுக்கெல்லாம் பல நூல்கள் ஆதாரமாக இருக்குது. அதனால் உண்மையாக பொய்யான்லாம் யோசிக்க வேணாம், உண்மையே தான். திருவண்ணாமலை போகிறவங்க ரமணாசிரமம், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், யோகிராம் சரத்குமார் ஆசிரமம், அதுக்கப்புறம் ஈசான ஞான தேசிகர், பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பெண் சித்தர் இருக்காங்க, அவங்கள வழிபடுறது. அதுக்கப்புறமா நிறையா சித்தர்கள் இருக்காங்க. அடிமுடி சித்தர், அதுக்கு எய்த்தாப்லேயே கௌதம சித்தர், அம்மணி அம்மாள் ஈசான்ய ஞான தேசிகர் ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நிறையா சித்தர்கள் ஜீவசமாதிகள் திருவண்ணாமலையில் இருக்குது. அதில் இடைக்காடர் சித்தர் ரொம்ப முக்கியமானவர். திருவண்ணாமலை அடுத்த தடவை போகிறவங்க முடிஞ்சால் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற ஜீவசமாதிகளை தரிசனம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கணும், கிரிவலத்துக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கணும். அப்படி பண்ணால் தான் எதையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு வர முடியும். நெக்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை போகிறவங்க முடிஞ்சால் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. மேஷராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதை தாண்டி பார்த்தால் பொருளாதார ரீதியாகவும் சரி, அதுக்கப்புறம் குடும்பத்திலையும் சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கும். மனமகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தரக்கூடிய சில விஷயங்கள்ங்கிறது நடக்கும். மனமகிழ்ச்சி எந்த அளவு முக்கியமோ அதே அளவு உடல் ஆரோக்கியமும் முக்கியம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நம்ம குடும்பத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு அதை செலிப்ரேஷன் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப ஜாஸ்தி கலோரிகள் உள்ள உணவை, அதுவும் குறிப்பாக வயதானவர்கள் அந்த மாதிரி ஜாஸ்தி கேலரிஸ் இருக்கக்கூடிய, எண்ணெய் ஜாஸ்தி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, குறிப்பாக அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்வீட்டை எடுத்துக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும்.
நாக்குக்கு எல்லாமே பிடிக்கும். நாக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடாது. நம்ம வயிறு உடம்பு சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸு வாக்கிங் எல்லாத்தையும் இது பண்ணால் கண்டிப்பாக ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ரிஷபராசினர் அப்படின்னு எடுத்துட்டா ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து சில எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வரும். அந்த திருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பீங்க. ஸ்கெட்ச் போட்டபடி கரெக்டாக அதை தூக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுப்பாங்க இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. முக்கியமாக பிஸ்னஸ் லைனில் இருக்கக்கூடிய சில பேர் நம்ம பார்த்த வரைக்கும் அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்பாங்க, அடுத்து அதும்பாங்க, அடுத்து 3 மாதத்தில் இவ்வளோ டேர்ன் ஓவர், 6 மாதத்தில் இவ்வளோ டேர்ன் ஓவர் வரப்போகிறதும்பாங்க. இப்படி சொல்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவாங்க. அவங்க சொன்னதை விட பெஸ்ட்டாகவே நடக்கும். ஒரு சில பேருக்கு அவங்க மனசில் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணி இதை இந்த மாதிரி பண்ணணும், இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை முடிச்சு காட்டணும்னு நினச்சா முடிச்சிருவாங்க. அதுக்கு நேரம் காலம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நம்மளை சுற்றியோர என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக கிராப் பண்ணிக்கிற அந்த திறமை இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இப்போ சில நல்ல விஷயங்கள்ங்கிறது வரும். 1 இல்லை 2 இல்லை, பல க்ரீன் சிக்னல்கள் உங்களை சுற்றி வரலாம். ரிஷபராசிக்கு இந்த பரிவர்த்தனா யோகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரும். ஸோ இந்த பரிவர்த்தனா யோகம் மூலமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் வரப்பையே கரெக்டாக அதை கிராப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் அருமையான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசின்னு எடுத்துட்டா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், 6க்குடையவன் 2ல் நீச்சமாறுதுங்கிறது மிகப்பெரிய யோகம். 6க்குடைய செவ்வாய் 2ல் நீச்சமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அருமையான பல நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன கிரகம்லாம் நல்லது பண்ணணுமோ அந்த நல்லது பண்ணுற எல்லா கிரகங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கடகராசிக்கு இந்த நாள் அருமையான நாளாக இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் நல்லது பண்ணணுமோ அது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். சிம்மராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சில்லற லெவலில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஏக்கர் கணக்கில் தோட்டம் வச்சு அதை பயிரிடுறவங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு சிறிய கடை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க வரைக்கும், இந்த உணவு அது சார்ந்த துறையில் இருப்பவர்கள், உணவுப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள், காய்கறி பழம், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியான விஷயம் எக்ஸட்ரா, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று மற்றும் நாளை இருக்கிறது. கன்னிராசின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான நாளாக இது இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு என்னென்ன கிரகமெல்லாம் நல்லது பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பண்ணுறது. அதனால் நல்ல அதிர்வலைகளை, நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும். பல எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். துலா ராசின்னு எடுத்துட்டா இன்று உங்களுக்கு சில எதிர்பாராத பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. பணவரவு, தனலாபம் முதலான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று திடீரென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா இன்றைக்கி மத்தியானம் 1:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்குள்ளே புதன் வருதுங்கிறது ரொம்ப நல்ல யோகம். அதனால் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அதுக்கு ஜோசிய ரீதியாக பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒருத்தங்க மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்காங்க, அறிவோட உச்சத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், மேக்ஸ் ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட்டு,
இல்லை அட்லீஸ்ட் ஸ்கூலில் சயின்ஸு சம்மந்தமாக சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் கற்றுக் கொடுக்குற சயின்ஸ் வாத்தியார், இப்படி யார் வேணாலும் எடுத்துக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தா புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த புதுமையான விஷயங்கள், ரொம்ப நுண்ணிய விஷயங்கள்பாங்க. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு அன்றைக்கி கம்பர் மாதிரியான மகான்கள்லாம் சரஸ்வதியை போற்றினார்கள். இன்றைக்கி என்ன வெறும் 64 கலை மட்டுமா இருக்குது? 64,000 கலைகளுக்கு மேலே. கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்லேயே பல கம்ப்யூட்டர் வந்தாச்சு. பயோடெக்னாலஜின்னாங்க, நானோ டெக்னாலஜின்னாங்க, இப்போ ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட பெரிய டாப்பிக்கு. சரி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் இருக்கிறதுலையே உச்சமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் மேலே அடுத்தடுத்து பல விஷயங்கள் வரும். இந்த ஹைப்பர் லூப் மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நுண்ணிய இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களெல்லாம் எந்த கிரகம் பிரதிநிதிப்படுத்துறதுனா புதன் கிரகம் பிரதிநிதிப்படுத்துகிறது. அந்த புதனுடைய ரேஸ் மூலமாக தான் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அகத்தியர்னு எடுத்துட்டா சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் ஞான விஞ்ஞான ரூபாயை நமகன்னு சரஸ்வதி தேவியை சொல்கிறார். விஞ்ஞானம்ங்கிறது அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. செவ்வாய்க்கு சிகப்புங்கிறத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி டெலஸ்கோப் இல்லாமையே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரிக்காற்று தாம்பரவ தகைவாய் இரும்பு தாது துருப்படர செம்மை வர்ண கோளே மங்களமாம். புலிப்பாணி சித்தரோட பாடல் இது. அயன் ஆக்சைடுன்னு செவ்வாயில் ஒன்று இருக்குது. அந்த அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது செம்மை நிறத்தில் சிகப்பாக செவ்வாய் இருக்குது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதை விட பழமையான காலம் போகர் புலிப்பாணி சித்தருடைய காலம். ஏறத்தாழ குத்துமதிப்பாக தான் 3000ன்னு சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் அவதாரம் செய்த புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார்? தாது துருப்படுறங்கிற அந்த அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் செம்மை வர்ணத்தில் செவ்வாய் இருக்குங்கிறார். அப்போனா சித்தர்களுடைய அறிவாற்றல் எத்தகையது யோசிச்சு பாருங்கள். அப்படி நிறையா விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ விருச்சிக ராசிக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ராசியில் புதன் இருக்கிறதுனால, புதன்கிறது அறிவின் உச்சத்தை குறிக்கக்கூடிய கிரகம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பொண்ணுங்கிறது இங்கே குருவை குறிக்கும். ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு வியாழன் நல்லா அமைஞ்சிருந்தாலும் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் புதன் நல்லா அமையிறதுங்கிறது இன்னும் வெரி வெரி ரேர். புதன்கிறது அப்போ மற்ற எல்லாத்த விட அவ்வளோ நல்லது பண்ணக்கூடிய சுப கிரகம். அத்தகைய அந்த புதன் உங்களோட ராசியில் பிரவேசிக்கிறதுங்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, பொருளாதாரம், இன்னும் பல விஷயங்கள், பல இதை புதன் வந்து பிரதிநிதிப்படுத்துறது. அதில் அறிவு ரொம்ப முக்கியமானது. அறிவு எல்லாருக்குமே முக்கியமானதாச்சு. ஏன்னா எதை இழந்தாலும் நம்ம மறுபடியும் பெற்று விடலாம். அறிவு செல்வத்தை இழந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒருத்தனுக்கு அறிவு, படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு ஒருத்தன் எதை வேணாலும் உருவாக்க முடியும். அத்தகைய பல புதுமையான விஷயங்கள், புதுமையான திங்கிங்ஸ் இப்போ உங்களுக்கு திடீர்னு வரும். முன்னே விட நீங்கள் பிரைட்டான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நீங்களே உங்களை நினச்சி செல்ஃப் கூஸ்பம் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதையெல்லாம் உங்கள் ராசியில் பிரவேசிக்கக்கூடிய புதன் அவர்கள் செய்வார். அதனால் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அந்த புதன் இப்போ விருச்சிக ராசிக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. தனுசு ராசின்னு எடுத்துட்டா, இன்றைக்கி மத்தியானம் 1:47 அப்புறம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் முடிந்தளவு இறை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் மாதிரியான பயிற்சிகளை பண்ணுங்கள். ஸோ நம்ம மைண்ட் ஃபோக்கஸை கரெக்டாக, மைண்டு ஃப்ரீக்குவன்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற அந்த வித்தையை கற்றுட்டோன்னா சந்திராஷ்டமத்தினால கூட பெருசாக பாதிப்பு வராது. அதனால் மனசை நாம் செம்மையாக்க வேண்டும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நம் மனதை செம்மையாக்கினால் வாழ்க்கையும் செம்மையாகும். மைண்ட் கண்ட்ரோலோடு இருங்க. மகர ராசின்னு எடுத்துட்டா, இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கார், பைக், ஆக்சசரிஸ், அது சம்மந்தப்பட்ட சேல்ஸு, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்பராசிக்குன்னு எடுத்துட்டா, இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. கும்பமுனின்னு அகத்தியரை சொல்லுவாங்க. ஸோ அகத்தியரோடு தொடர்புடைய ராசி கும்பராசி. சித்தர்களில் ரொம்ப ஒரு உயரிய இடம் வந்து அகத்தியருக்கு இருக்குது. சிவனுக்கு சமமானவர் அகத்தியர்னு அருணகிரிநாதர் மாதிரியானவங்கள்லாம் போற்றி இருக்காங்க. அத்தகைய அகத்தியர் உங்கள் ராசிக்குரிய சித்தர். அப்பேற்பட்ட அந்த அகத்தியர் வழிபாட்டை முடிந்த அளவு பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே நல்லது தான் செய்யும்.
இன்றைக்கி நம்ம எவ்வளவோ தெய்வங்களை வணங்குகிறோம், எவ்வளவோ மகான்களை வணங்குகிறோம். எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்குமா வந்தனமுலு தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காரு. நமக்கு இது கரெக்டாக சொல்ல வரல, இந்த சொன்ன லைனில் வேணால் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் இதோட அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை மகான்கள் இது வரைக்கும் அவதாரம் பண்ணியிருக்காங்களோ, அடுத்து பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து என்னோடய நமஸ்காரம்னு யார் சொல்லியிருக்காங்க? தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம எல்லா மகான்களையுமே முடிஞ்ச அளவு வணங்கணும். இந்த மகான்களுக்குள்ள வேற்றுமையோ மகான்களுக்குள்ள பிரிவினையோ அப்படிங்கிறது கூடாது. இந்த மகான்கள் சித்தர்கள்னு எடுத்துட்டா அவங்க ஒவ்வொருங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எல்லாரும் சொல்கிற விஷயம் நல்லது தான். உலக அமைதி, சமாதானம், சமத்துவம் இதெல்லாம் தான் நமக்கு மகான்கள் சித்தர்கள் அருளி இருக்கிறார்கள். அந்த வகையில் அகத்தியர் எவ்வளோ முக்கியமானவர். ஓம் அகத்தீசாய நமகன்னு ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு நம்மளால் சொல்ல முடியாதா? எல்லாருமே ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமகன்னு 3 தடவை சொல்லி அகத்தியரை வணங்குவோம். கும்பராசிக்கு உங்கள் ராசிக்குரிய சித்தராகவே அகத்தியர் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமாக இந்த எளிய அகத்தியர் வழிபாட்டை தினமும் பண்ணணும். மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசியுடைய ஒரு முக்கியமான சிறப்பே என்னென்னா, சுபகிரகமான குருவுடைய வீடாக உங்கள் வீடு இருக்குது. குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடும்பாங்க மீனம். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. அதனால் குருவுடைய ஆசியை பெற்றவர்கள் எப்போதுமே நல்லா தான் இருப்பாங்க. ஏதாவது வாழ்க்கையில் சில பிரச்சனை கஷ்டங்கிறது அது யாருக்காக இருந்தாலும் வரதா செய்யும். விஷ்ணுவே ராமராக கிருஷ்ணராக வந்தப்போ எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார். அதனால் இந்த குருவான பிரகஸ்பதி வியாழனே மனிதனாக பிறவி எடுத்தாலும் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரதா செய்யும். நான் குருவோட வீடு தான், ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு இப்போது நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸில் ஓடிந்தாலும் ஓடின்னு இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மனுஷன்னா பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தாங்கி அதை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கல்ல. இது வரைக்கும் லைஃப்பில் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ சில பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாக அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. அருமையான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து நடக்கும். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியசலூர் வெங்கட்ராமனுடைய மகன் HV கிருஷ்ணபிரசாத். அல்லவை தேய அறம் பெருகட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.